அவன் கதை முடிஞ்சது. காசைக்காக ஒருத்தர் போதும். சாண்ட் வில்லேஜ்க்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த மண்ணு பெரிய தொல்லையா இருக்கே. ஆனா பாத்துக்கலாம். காராவோட மண்ணு கிட்ட இருந்து தப்பிக்க இங்க எந்த கொம்பனும் இல்லடா. நான் தோத்து போவனு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பெருசத படி நீங்களா அந்த பெல்ஸ் எடுக்கிறதுல அவங்க சாதிச்சிட்டாங்க. அவளோட நிலைமை என்னங்கறது நாங்க தீர்மானிக்கணும் இல்லையா? என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க தலைவி. சொல்லுங்க தலைவி. உங்க பழைய சென்சை கூட டீம் ககாஷியா தான் செயல்படணும். கேட்கவே பிரமாதமா இருக்கே. நம்ம 3 பேருமே ஒரே டீமா சேர்ந்து மிஷன்ஸ்க்கு போக வேண்டியிருக்கும். நான் சென்சையாவும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸாவும் இருந்த காலங்கள்லாம் மலையேறி போச்சு. இப்போ லீவ் ஷினோபி. இதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குரோ, லார்ட் காரா இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காரா? அதோ அங்க இருக்கான். சீக்கிரம் முடிகாரா. இன்னும் எவ்வளவு நேரம் காக்க வைக்க போறடா? லார்ட் காசைக்காக சிகப்பு மேகங்களோட இருக்கிற கருப்பு மேலாடையா? இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எதிரி அகாட்சுகிய சேர்ந்தவனா இருக்கணும். நான் காரா தன்னோட இறுதி பாதுகாப்பை பயன்படுத்திட்டு இருக்கான். அந்த எதிரி சாதாரணமான ஆளு கிடையாது. காரா தான் கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. காக்கு வெளிவரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பேராபத்தாயிடும். காரா இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டான். இங்க இருக்கிற மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஆபத்தை கொண்டு வர ஆயுதம். சேனையில போய் சேர்றதுனால உன்னை குறைச்சு மதிப்பிடுற ஜோனின் தான் அங்க இருக்காங்க. ஊர் மக்கள் உன்னை பார்த்தாலே பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. தெரியும், எதுவும் செய்யலனாலும் பார்க்கும்போது என் மனச அது இன்னும் அதிகமா தான் காயப்படுத்துது. நான் என்ன இழந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கான பாதையை நான் அமைச்சுக்கணும். நான் எதிர்பார்க்கிறேன் அந்த நாள் வரும். நானும் அவன மாதிரியே ஆகக்கூடிய அந்த நாள் வரும். இந்த ஊர் மக்களோட சேர்ந்து வாழணும்னு இருக்கு. காசுக்காக ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் கடினமா உழைப்பேன். நருட்டோ உசுமக்கிய பார்த்து நான் கத்துக்கிட்ட விஷயம் இதுதான். நான் சந்திக்கிற வரைக்கும் என்னால வலியும் வேதனையும் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. என்னோட அந்த எண்ணத்தை மாத்துறதுக்கு நருட்டோ தான் எனக்கு வழி காட்டினான். இன்பம் துன்பம் விட இருக்கிறவங்க கூட அதை பகிர்ந்துக்க முடியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உசுமாக்கினாலதான் முடியிருந்த என் கண்கள் திறந்துருச்சு. இடையில தான் நான் அதை உணர்ந்தேன். இதே வேதனையை தான் அவனும் அனுபவிச்சிருக்கான். தான் எனக்கு வாழ்க்கை முறையை மாத்துறதால மாறும்னு கத்து கொடுத்தான். புரிய வைப்பேன். என்ன ஒரு ஆயுதமா மட்டும் பார்த்து பயந்த காலம் எல்லாம் போதும். என்ன காசுக்காக மக்கள் ஏத்துக்கிற காலம் வந்துருச்சு. கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பத்தின தகவலை சேகரிக்கிறேன். ககாஷி சென்சே வாங்க. நாங்க ஜெயிச்சதால எங்களுக்கு நீங்க ராமன் வாங்கி கொடுக்கணும். மன்னிச்சிருங்க பசங்களா, ஒரு ரிப்போர்ட் எழுதி ஃபைலிங்க அனுப்ப வேண்டியிருக்கு. என்னால வர முடியாது. மறைஞ்சு போயிட்டாரு. பில்டப் எல்லாம் அந்த புக்க படிக்கிறதுக்காக தான். பயங்கரமா பசிக்குது. சரி, நாம 2 பேரும் போய் சாப்பிடுவோமா? இத வாங்கி கொடுக்கணும். எனக்கு டயர்டா இருக்கு. நான் வீட்டுக்கு போலாமா? வாய்ப்பே இல்ல. கூட்டத்தை கூட்டுங்க. எஸ் சார். 2 அணிகளை கூப்பிட்டுக்கிட்டு நீர்த்தேக்கத்தை பாதுகா